2026ஆம் ஆண்டு பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழக அரசு வழங்க உள்ள பரிசுத் தொகை குறித்து அதிமுக பொதுச் செயலாளர் மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முன்வைத்துள்ள கோரிக்கைகள் மற்றும் விமர்சனங்கள். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சமீபத்தில், அதாவது டிசம்பர் 2025ஆம் ஆண்டு இறுதியில் சேலம் மற்றும் சென்னையில் நடைபெற்ற பொதுக்கூட்டங்களில் இது குறித்து பேசியுள்ளார். தற்போது திமுக அரசு ஒவ்வொரு குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ரூபாய் 3000 வழங்க திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகி வரும் நிலையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரூபாய் 5000 வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். அதிமுக ஆட்சியில் ரூபாய் 2500 பொங்கல் பரிசாக வழங்கப்பட்ட போது அப்போது எதிர்க்கட்சி தலைவராக இருந்த மு.க. ஸ்டாலின் அவர்கள் ரூபாய் 5000 வழங்க வேண்டும் என்று கேட்டார். அதையே இப்போது தானும் வலியுறுத்துவதாக இபிஎஸ் கூறியுள்ளார். அத்தியாவசிய பொருட்களின் விலை கடுமையாக உயர்ந்துள்ளதால் மக்கள் பொங்கலை மகிழ்ச்சியாக கொண்டாட ரூபாய் 5000 அவசியமானது என்பது அவரது வாதமாக இருந்தது. இது திமுக அரசின் இந்த ஆட்சி காலத்தின் இறுதி பொங்கல் என்பதால் மக்கள் மனம் குளிரும்படி இந்த தொகையை வழங்க வேண்டும் என்று அவர் கூறியுள்ளார். மேலும் அதிமுக ஆட்சி காலத்தில் பொங்கல் பரிசு தொகை படிப்படியாக உயர்த்தப்பட்டதை அவர் நினைவு கூர்ந்துள்ளார். முதலில் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களால் பொங்கல் பரிசு தொகுப்பு அறிமுகப்படுத்தப்பட்டது. மேலும் தனது இபிஎஸ் தலைமையிலான அதிமுக ஆட்சியில் ரூபாய் 2500 வரை ரொக்க பணம் வழங்கப்பட்டதை அவர் பெருமையுடன் சுட்டிக்காட்டினார். மேலும் திமுக தனது தேர்தல் அறிக்கையில் கூறிய பல வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்று சாடியுள்ளார். தமிழக அரசின் கடன் சுமை அதிகரித்துள்ளதை சுட்டிக்காட்டி நிர்வாக திறமையின்மையால் மக்கள் பாதிக்கப்படுவதாக குற்றம் சாட்டியுள்ளார்.